ஹலோ எவ்ரிவான், ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாமோட டே 3 செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரியலி ஒரு கேம் சேஞ்சர். நீங்க ஹிந்தி பேசும்போது புக்ல மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி இல்லாம ரொம்ப நேச்சுரலா சகஜமா பேசணுமா, அப்போ இந்த லோ லோ அப்படிங்கிற வார்த்தையோட சீக்ரெட் பவரை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு குவிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஸ்போக்கன் ஹிந்தியோட அந்த சீக்ரெட் என்னன்னு பார்ப்போம். செகண்ட், இந்த ஹெல்பர் வெர்ப் பத்தின ஒரு கிளியர் புரிதல். தேர்ட், டெக்ஸ்ட் புக் ஹிந்திக்கும் கான்வர்சேஷனல் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். ஃபோர்த், டெய்லி யூஸ் பண்ற டாப் லோ வாக்கியங்கள். அண்ட் ஃபைனலி, மரியாதையான ஹிந்திக்கு எப்படி அப்கிரேட் ஆகுறதுன்னு பார்க்க போறோம். இப்ப சொல்லுங்க, நீங்க தமிழ்ல இருந்து அப்படியே ஹிந்திக்கு வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசும்போது அது ஏதோ ஒரு ரோபோ பேசுற மாதிரியோ இல்ல ஒரு கிராமர் புக் பேசுற மாதிரியோ ஃபீல் ஆகுதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னு? இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு சாதாரண ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். செக்ஷன் 1, தி ஸ்போக்கன் ஹிந்தி சீக்ரெட். தமிழ் பேசுற நாம ஹிந்தில பேசும்போது ஒரு சின்ன ஆனா ரொம்பவே முக்கியமான விஷயத்த பொதுவா மிஸ் பண்ணிடுவோம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த உதாரணத்தை பாருங்களேன். தும் சுனோ அப்படிங்கிறது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா அது கொஞ்சம் அதிகாரமா ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். கேக்குறதுக்கு நேச்சுரலா இருக்காது. அதுவே தும் சுன் லோ அப்படின்னு அந்த லோ சேரும்போது, வாவ், அந்த வாக்கியம் எவ்ளோ முழுமையாவும் ரொம்ப நேச்சுரலாகவும் மாறுதுன்னு கவனிங்க. அந்த ஹெல்பர் வேர்ப் இல்லாம பேசினா சென்டென்ஸ் கொஞ்சம் ஒட்டாம இன்கம்ப்ளீட்டா கேக்கும். செக்ஷன் 2, அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹெல்பர் வெர்ப். சரி, இந்த மேஜிக்கல் வார்த்தையான லோ அப்படின்னா உண்மையிலே என்ன அர்த்தம்? அது ஒரு வாக்கியத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா லேனா அப்படின்னா எடுத்துக்கொள்வது, இல்லனா டு டேக் அப்படின்னு அர்த்தம். ஆனா டே டு டே கான்வர்சேஷன்ல லோ அப்படிங்கிற வார்த்தைய ஒரு வினை சொல்லோட, அதாவது வேர்போட சேர்க்கும்போது அது எப்பவுமே எடுங்கிற மீனிங்க தராது. அதுக்கு பதிலா ஒரு செயல் முழுமையடைஞ்சிருச்சு, அதாவது கம்ப்ளீஷன், இல்லனா அதனால ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு அர்த்தம் கொடுக்கும். முக்கியமா பேச்சுல ஒரு ரொம்ப கேஷுவலான டோனை கொண்டு வரும். இதுதாங்க இந்த வார்த்தையோட உண்மையான சூப்பர் பவர். இதோட கிராமர் பேசிக்ஸ கொஞ்சம் குவிக்கா பாத்துடலாம். லேனா அப்படின்னா எடுக்கிறது, லோ அப்படின்னா எடு, லியா அப்படின்னா எடுத்தேன், லியா ஹே அப்படின்னா எடுத்திருக்கிறேன். இந்த அடிப்படை வடிவங்கள் எப்படி வருதுன்னு நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். ஹிந்தி தாய்மொழியா பேசுறவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஏன் இந்த லோவை இவ்வளோ அதிகமா யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா இது பேச்சு ரொம்ப சாஃப்ட் ஆக்குது, ஒரு கேஷுவல் ஃபீல் கொடுக்குது, ரொம்ப ப்ராக்டிக்கலாவும் இருக்கு. குறிப்பா ஒரு வேலைய முழுமையா செஞ்சு முடி அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துது. ரொம்ப ரஃப்பாவோ டைரக்டாவோ பேசாம ஒரு கம்ப்ளீட் உணர்வை கொடுக்க தான் இது அவ்வளோ அழகா பயன்படுத்துறாங்க. செக்ஷன் 3, டெக்ஸ்ட் புக் வர்சஸ் கான்வர்சேஷனல் ஹிந்தி. ஒரு சாதாரண புஸ்தகத்துல இருக்கிற வினைச்சொல் எப்படி ரியலான சரளமான ஸ்போக்கன் ஹிந்தியா மாறுதுன்னு இப்ப நாம கண்ணெதிரே பார்க்கலாம். சாதாரணமா காவோ, தேக்கோ, சுனோ இதெல்லாம் நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க. ஆனா நேர்ல சொல்லும்போது கொஞ்சம் ரூடா ஆர்டர் பண்ற மாதிரி தோணிக்கும். ஆனா பாருங்க, அதையே காலோ, தேக்லோ, சுன்லோ அப்படின்னு அந்த லோ சேர்க்கும்போது இந்த வேலைய செஞ்சு முடிங்கிற ஒரு முழுமையான டோன் கிடைக்குது. இதுதாங்க அந்த கான்வர்சேஷனல் மேஜிக். இத இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்குவோம். சுனோ அப்படிங்கிறது சுன் லோ, ஆனா அதோட அர்த்தம் கவனமா கேளு, அதாவது லிசன் கேர்ஃபுல்லி. காவ் அப்படிங்கிறது காலோ, ஆனா சாப்பிட்டு முடி, ஈட் அண்ட் ஃபினிஷ். சீக்கோ அப்படிங்கிறது சிக் லோ, ஆனா சரியா கத்துக்கோ, லேர்ன் ப்ராப்பர்லி. ஒரு செயலை ரொம்ப ஆழமாவும் முழுமையாவும் செய்ய இந்த லோ எப்படி வலியுறுத்துது அப்படிங்கறத மட்டும் நீங்க கரெக்டா கேட்ச் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 4, டெய்லி லோ வாக்கியங்கள். தியரி பார்த்தது போதும், இப்போ பிராக்டிகலுக்கு வருவோம். உங்களோட அன்றாட பேச்சுல நீங்க உடனே யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான வாக்கியங்களை இப்ப பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை அப்படியே உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், காலோ. கா லோ அப்படின்னா சாப்பிட்டு விடு. உதாரணமா, தும் பெஹலே காலோ, நீ முதலில் சாப்பிட்டு விடு. செகண்ட், சுன் லோ. சுன் லோ, கேட்டுக்கொள். மேரி பாத் சுன் லோ, என் பேச்சை கேட்டுக்கொள். தேர்ட், தேக் லோ. தேக் லோ, பார்த்துக்கொள். எக் பார் தேக் லோ, ஒரு முறை பார்த்துக்கொள். தமிழ்ல நாம எப்படி விடு, கொள் அப்படின்னு வேர்ப் கூட சேர்த்து பேசுறோமோ, எக்ஸாக்டா அதே ஃபீல தான் ஹிந்தில இந்த லோ கொடுக்குது. இதே மாதிரி இன்னும் சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. சமஜ்லோ, சமஜ்லோ, புரிந்துகொள். இஸ்கோ அச்சி தர சமஜ்லோ, இதை நன்றாக புரிந்துகொள். அடுத்து ரக்லோ, ரக்லோ, வைத்துக்கொள். பேசே அப்னே பாஸ் ரக்லோ, பணத்தை உன்னிடம் வைத்துக்கொள்.
அப்புறம் சீக்லோ சீக்லோ கற்றுக்கொள். தும் ஹிந்தி சீக்லோ, நீ ஹிந்தி கற்றுக்கொள். இந்த தும் ஹிந்தி சீக்லோ அப்படிங்கிற வாக்கியம் கேட்கவே எவ்வளவு என்கரேஜிங்கா இருக்குல்ல? இத ஃபாலோ பண்ணா நீங்களும் சீக்கிரமே ஹிந்தி கத்துப்பீங்க for sure. ஓகே, இப்போ பேசுறதையும் யோசிக்கிறதையும் பத்தி பார்க்கலாம். போல்லோ சொல்லிவிடு. ஜோ போல்னா ஹே போலோ. சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லிவிடு. சோச்லோ யோசித்துக்கொள். அச்சி தர சோச்லோ நன்றாக யோசித்துக்கொள். ஒருத்தர அவசரப்படுத்தாம உங்க எண்ணங்கள பொறுமையா முழுமையா சொல்லி முடிங்கன்னு சொல்ல இந்த லோ எப்படி ஹெல்ப் பண்ணிதுன்னு பாத்தீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல் இல்ல? படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு கூட நாம இத தாராளமா பயன்படுத்தலாம். பட்லோ படித்துக்கொள். எக்ஸாம் से पहले पढ़ लो. எக்ஸாமுக்கு முன்னாடி படித்துக்கொள். लिख लो எழுதி வைத்துக்கொள். मेरा नंबर लिख लो. என் நம்பரை எழுதி வைத்துக்கொள். ஹிந்தி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தினமும் எந்த அளவுக்கு இயல்பா பேசுறாங்களோ அந்த ஒரிஜினல் வாக்கியங்கள் தான் இதெல்லாம். இத நீங்க உங்க ரியல் லைஃப்ல அப்படியே தைரியமா யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில போனஸ் பேட்டர்ன்ஸும் இருக்கு. ஜஸ்ட் குவிக்கா நோட் பண்ணிக்கோங்க. பேட்லோ உட்கார்ந்துக்கொள். ருக்லோ நின்றுக்கொள் இல்லனா வெயிட் பண்ணு. லேலோ எடுத்துக்கொள். மான்லோ ஏற்றுக்கொள். ஜான்லோ தெரிந்துகொள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல், ஆனா ரியலி வெரி பவர்ஃபுல். செக்ஷன் 5 அப்கிரேடிங் டு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹிந்தி. யார்கிட்ட பேசினாலும் சரளமாகவும் அதே சமயம் ரொம்ப மரியாதையாகவும் பேசுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் இப்ப பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த லோ அப்படிங்கிறது கொஞ்சம் கேஷுவலான இன்ஃபார்மல் ஃபார்ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல சின்னவங்க கிட்டயோ பேசும்போது இதை யூஸ் பண்ணலாம். ஆனா பெரியவங்க கிட்ட இல்ல ஆஃபீஸ்ல பேசும்போது கண்டிப்பா லீஜே லீஜே அப்படிங்கிற மரியாதைக்குரிய ஃபார்மை தான் நாம பயன்படுத்தணும். பாருங்க எவ்ளோ ஈஸியா இந்த வார்த்தைகளை நம்ம அப்கிரேட் பண்ணலான்னு. காலோ அப்படிங்கறத மரியாதையா சொல்லும்போது கா லீஜியே அப்படின்னு மாறும். தேக்லோ அப்படிங்கிறது தேக் லீஜியே அப்படின்னு மாறும். எல்டர்ஸ் கிட்ட பேசும்போது இதை நீங்க பயன்படுத்தினா உங்க ஹிந்தி நிஜமாவே ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் மரியாதையாவும் சவுண்ட் ஆகும். சோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட அந்த டெக்ஸ்ட் புக் ஹிந்தி சிண்ட்ரோமை கியூர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பர் வெர்ப்ஸ் தான் பெஸ்ட் மெடிசின். லோவை மாஸ்டர் பண்றது இதுல ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதே மாதிரி டூ தோ ஜாவ் ஜாவ் ரகோ ரகோ அப்படின்னு ஒரு பெரிய குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. இத ஒவ்வொன்னா நம்மளோட அடுத்தடுத்த செஷன்ஸ்ல டீட்டெயிலா கத்துக்க போறோம். ஸோ ஃபைனலி உங்களுக்கான கேள்வி இதுதான். அந்த பழைய டெக்ஸ்ட் புக் ஸ்டைலை அப்படியே தூக்கி போட்டுட்டு இன்னைக்கே உங்க உரையாடல்களை முழுமையாக்க இந்த லோவை பயன்படுத்த நீங்க ரெடியா? கண்டிப்பா ரெடியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு டே 3 எக்ஸ்பிளைனர்ல நீங்க கத்துக்கிட்ட இந்த சின்ன மேஜிக்கை உங்க டெய்லி லைஃப்ல உடனே அப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஹிந்தி எவ்ளோ நேச்சுரலா ஃப்ளூவெண்டா மாறுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கீப் பிராக்டிசிங் அண்ட் நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம்.